அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லொருளால் பெங்களூரிலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகு கூட்டத்திலே எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இளைஞர்கள் அன்றும் இன்றும். இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்ற இந்த தலைப்பே ஒரு செய்தியை நமக்கு சொல்கின்றது. இளைஞர்களுடைய பாதை முற்றிலும் சரியில்லாத பாதையாக இருக்கின்றது. அவர்கள் ஆக்கப்பூர்வமான பாதையில் செல்வதை விட்டு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஆபத்தான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இது நமக்கு தெரிவிக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 7 கட்டங்களாக அந்த தேர்தல் நடந்திருக்கின்றது. அந்த தேர்தலை பற்றி கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பிரபு சௌலா என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய அந்த ஆக்கத்தில் 2024 cursed by money, toxic talk and intoxicants என்று தலைப்பிட்டு உள்ளே பல செய்திகளை குறிப்பிடுகின்றார். தலைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தல் பொருளாதாரத்தால் சபிக்கப்பட்டிருக்கின்றது. போதை மிகு பேச்சால், வெறி பிடித்த பேச்சால், அதை போன்று போதை பொருட்களால் இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் சாபத்துக்குரிய ஒரு தேர்தல் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தேர்தல் காலத்தில் 7 கட்டமாக நடந்த இந்த தேர்தல் காலத்தில் 9,000 கோடி ரூபாய் தேர்தல் கமிஷன் மூலமாக, அதனுடைய கண்காணிப்பு நிறுவனங்கள் மூலமாக, மாநில காவல் துறை மூலமாக, என்னென்ன துறைகள் எல்லாம் இதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டனவோ அந்தந்த துறைகள் மூலமாக மக்களிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் போதைப் பொருட்கள், மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உலோகங்கள், தங்கம், அதை போன்று வைடூரியங்கள், வைரங்கள், இவ்வளவும் இந்த தேர்தல் காலத்தில் சரியான முறையில் விளையாடி இருக்கின்றன. இதுல 7வது கட்ட தேர்தலுக்கு பின்னால் கணக்கு போடவில்லை. அவர் குறிப்பிடுகின்றார் 10,000 கோடியாக ஆகியிருக்கும் என்று அவர் மதிப்பிடுகின்றார். இதில் அதிகமான அளவுல 4,000 கோடி அளவிற்கு போதை பொருட்கள் மக்களிடத்தில் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன, விநியோகப்பட இருந்தது, அந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று சொல்கின்றார். அப்படியானால் எந்த அளவிற்கு இந்த போதைப் பொருட்கள் மக்களிடத்தில் ஊடுருவிருக்கின்றன, அது தேர்தல் காலத்தில் வெளிவருகின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது இளைஞர்கள். பொதுவாக இளைஞர்களை சுற்றி மிகப்பெரிய ஷைத்தானுடைய முற்றுகைகள் இருக்கின்றன. இளைஞன் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றான் பலவிதமான தீமைகளால். இளைஞன் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு வயோதிகர் ஒருவர்
அவருக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது கிடையாது. வாலிப பருவம் தான் மிகப்பெரிய அளவுல ஷைத்தானுடைய கவிழ்ப்புக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு பருவம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷர்ல, மறுமையில, அரிஷனுடைய நிழல்ல 7 சாரார்கள் இடம்பெறுவார்கள். அதுல ஒரு சாரார் ஒஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாளை இறைவனை வணங்குவதிலேயே கழித்தவன், அப்படிப்பட்டவனும் நாளை மறுமையில இறைவனுடைய அந்த அரிஷனுடைய நிழலை பெறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுதான். ஒரு வயதானவர், அவருக்கு எல்லா விதமான ஆற்றலும் முடிந்து போய் உடல் பலவீனமாய் போய் கிடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று அவர் சபதம் ஏற்றுக்கொண்டிருந்தால் அதில் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. ஒரு வாலிபன் அப்படி சொல்கின்றான் என்று சொன்னால் அவன் தன்னை வணக்கத்திலே அர்ப்பணித்துக் கொள்கின்றான் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அப்ப அதனால வாலிப பருவம் ஷைத்தானுடைய பல்வேறு தீமைகளால், தீங்குகளால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த இளைஞனை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒன்று போதைப் பொருள். இந்த போதைப் பொருளுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இளைஞரிடத்தில் இன்றைக்கு ஊடுருவி இருக்கின்றது. சமீபத்தில் ஒரு ஊரு, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு இளைஞனுக்கு பெண் பார்க்கிறாங்க. திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விடுகின்றது. அவனுக்கு பெண் பார்க்கப்படுகின்றது. அவன் வேண்டாம் என்று மறுக்கின்றான். இருந்தும் வீட்டில பெற்றோர்கள் நிர்பந்தப்படுத்தி நீ திருமணம் முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவனுக்கு பெண் பேசியாச்சு. பெண் பேசிய அந்த கட்டத்தில் அவன் தற்கொலை செய்து கொள்கின்றான். பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவன் அதிகமான அளவில் நீண்ட காலமாக கஞ்சாவின் போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவனுக்கு ஆண்மையே இல்லாமல் ஆகிவிட்டது. அதனால அதை வெளிப்படுத்த வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூலாகி நாம இந்த சமுதாயத்தில் ஒரு நடைபெணமாக நாம் ஆகிவிட்டோம், அதனால நாம் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் என்ன என்று அவன் தன்னையுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். அப்ப நீங்க பார்க்கணும், இந்த போதைப் பொருள் எந்த அளவிற்கு சமுதாயத்துல ஊடுருவிருக்கிறது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் தான் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகின்றார்கள். உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் நீண்ட காலமாக புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவன். இந்த புகைப்பழக்கத்தை, சிகரெட் குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நான் என்னுடைய குடும்பத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய குடும்பத்தில் யாரும், என்னுடைய பெற்றோர்கள் யாரும் பீடி குடிக்கவில்லை. அது மாதிரியான சாதாரணம் கிடையாது. மதரசாவிற்கு போறேன், மதரசாவில் தான் இந்த பழக்கம் ஏற்படுகின்றது. அவன் தான் கொளுத்தி வைக்கிறான். எப்பா பீடியை குடி அப்படிங்கிறான். இதெல்லாம் வேண்டாண்டா என்று சொல்லும் போது குடிடா அப்படிங்கிறான். குடிச்சாச்சு, இருமல் வருது. ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கும், போக போக இல்லாம சரியா வந்துடும் என்று சொன்னான். அன்றைக்கு தூக்கியதுதான். நீண்ட காலமா 1997 வரைக்கும் தௌஹீதுக்கு வந்த பிறகும் மேலப்பாளையத்துல பள்ளிவாசல்ல அந்த பொறுப்பை வகித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில தௌஹீது சகோதரர்கள் இது கூடுமா 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 என்று குத்தி கொதறி எடுத்த பிறகு இந்த மானங்கட்ட பிழைப்பு நமக்கு தேவையா என்று அதை விட்டதுதான். அவன் மதரசாவில் தான் இந்த பழக்கம் வருகிறது என்று சொன்னால் அவன் ஒரு வாலிபனுக்கு எல்லா விதமான பழக்கங்களும் அந்த வாலிப அந்த கட்டத்தில் தான் தொற்றுகின்றது. அதனாலதான் சொல்லுவாங்க நகைச்சுவையில என்ன சொல்றாங்க, இவரை நீங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்க, இவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, வெத்தலை மட்டும்தான் போடுவார். வெத்தலை எப்ப போடுவாருன்னா அவரு பீடி குடிக்கும் போது போடுவார். பீடி சிகரெட்டு எப்போது குடிப்பாது என்றால் தண்ணி அடிச்சா அவரு சிகரெட்டு குடிப்பார். தண்ணி அடிக்கிறது எப்போ
ஏதாவது ஒரு பெண்ணிட்ட சேட்டை பண்ணுகின்றார் என்றால் அவர் தண்ணி அடித்துக் கொள்வார் என்று மொத்த பழக்கமே இந்த வாலிபரிடத்தில் வந்து சேர்ந்து விடுகின்றது. அப்ப அதனால இந்த தீமை நீண்ட காலமாக இது நமது ஜமாத்தை பொறுத்தவரையில இறைவனுடைய அருளால் நம்ம இஸ்லாமிய கல்லூரி நம்ம அது ஜமாத்துல இருந்து மாநில தலைமையில இருந்து நடத்துறாங்க. அந்த கல்லூரியில ஒரு மாணவன் கூட புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க முடியாது. இருந்தா பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். திருத்துவதற்குண்டான வாய்ப்பு அளிப்போம். திருந்தவில்லையா ஐயா நீ திரும்ப போ என்று அனுப்பி வைத்து விடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அப்ப அந்த அளவிற்கு அதாவது மதுஹப்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா மக்ரூஹுன்னு எழுதி வச்சிருக்கிறான். மக்ரூஹுனா என்ன விளங்கி வச்சிருக்கிறான்னா இது ஹராமுக்கு ரொம்பவும் கீழே உள்ளது, ஹராம் தான் ரொம்ப பெருசு, அதனால நம் மக்ரூஹ் தானே என்று அவன் பீடி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இது இன்றைக்கு பள்ளிவாசல்ல பணியாற்றக்கூடிய இமாம்களிடத்திலும் அந்த பழக்கம் இருக்கின்றது, முஅத்தின்களிடத்திலும் அந்த பழக்கம் இருக்கின்றது. நானும் தஞ்சை மாவட்டத்தில் இமாமத்தில், அதாவது என்னுடைய மச்சான் இமாமத்தில் இருந்தாரு, துணைக்கு நானும் அவருக்கு துணையாக பணியாற்றுகின்ற பொழுது வீடு வீடாக ஃபாத்தியா ஓத போகிறார். அந்த மாதிரியான வேலையும் உண்டு. ஹஜரத்தி என்று சொன்னால் இந்த வேலையும் பார்த்தான். தௌஹீத் ஜமாத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு சுயமரியாதை கண்ணியம் என்பதெல்லாம் ஏற்பட்டது. அப்படி வீடு வீடாக செல்லும் போது ஒரு வீட்டில் தொடர்ந்து சுருட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட என்னம்மா இது சுருட்டு வச்சிருக்கீங்க, நான் என்ன வயசான ஆளா, ஒரு சிகரெட்டு வைங்க அப்படின்னு சொன்னா அடுத்து பாத்தி ஆகும்போது சார்மினார் சிகரெட்டு சுவைக்க மணக்க ஊத சிறந்தது என்று அதை வச்சாங்க என்று சொன்னால் சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அப்ப அது ஒரு தீமைய, அது ஒரு தீமை என்று அந்த தீமையை தீமையாக கூட மக்கள் பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு அந்த வாலிப பருவம் கெட்டு சீரழிந்து கிடந்தது. மதரசாவில் அந்த பழக்கம் அப்படி இருக்கின்றது. அதுல இன்னும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், வேடிக்கை என்னவென்றால், ஆசிரியர் பீடி குடிப்பார். பீடி குடிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அன்றைய காலத்துல ஒரு 5 ரூபா காசு தீப்பெட்டி அதுக்கு வக்கில்லாம மாணவனை போய் எதிர்த்த கடையில டீ கடையில பாய்லர் இருக்கும், அந்த பாய்லர்ல போய் நீ பத்திட்டு வான்னு அனுப்பி வைப்பாரு. அவன் அங்க போய் பத்திட்டு வருவான். வரக்கூடிய வழியில அவனுக்கு உள்ள ஒரு பாதுகாப்பான எண்ணம், இந்த தீ இந்த பீடிய நம்ம ஆசிரியர்கிட்ட கொண்டு கடத்துறதுக்குள்ளாக அதனுடைய ரூஹு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இடையில ஒரு இழுப்பு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு இழுப்பு, ஒரு ஊதுதல் இப்படி இருப்பதனால் அவெல்லாம் எந்த அளவிற்கு வருவானோ என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்ப ஆசிரியர் குடிக்கிற ஆளு, அதே போல மாணவர் குடிக்கிற ஆளு, பள்ளிவாசல்ல உள்ள இமாம குடிக்கிற ஆளு. சில பேரு பள்ளிவாசல்ல சுருட்டு அடிச்சுட்டு வந்துருவான். கஸ்தூரி மணங்கமலும் எம்மான் தான் பள்ளிவாசல்ல, சஃப நாத்தம். அப்ப இந்த அளவிற்கு இந்த புகைப்பழக்கத்துல மக்கள் ஆட்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவன் இந்த புகைப்பழக்கத்தில் இருந்துதான் ஒவ்வொரு பழக்கமாக அவனிடத்தில் தொடர்ந்து தொற்றிக் கொள்கின்றது. சாகிற வரைக்கும் அவனிடத்துல ஆதிக்கம் செலுத்துகின்றது. எந்த அளவிற்கு என்றால் சொல்லுவாங்க, ஒரு மதரசாவில் உள்ள ஒரு ஆசிரியர் தான் நகைச்சுவாக தான் சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவி சொல்றாங்களாம், நீ இந்த சிகரெட்டை விட்டு தொலைங்களேன், இந்த பீடியை விட்டு தொலைங்களேன், ஏண்டி உன்னை விட்டாலும் விடுவானே தவிர இந்த பீடியை நான் விட மாட்டேன். அந்த சமுதாயம் அஜிர்த்துமார்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப முதல்ல ஒரு வாய்முனை சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு வளையம் புகைப்பழக்கம், அதுல இருந்துதான் அப்படியே ஏறுகின்றது. அப்படி ஏறி ஏறி கஞ்சா பழக்கத்திற்கு ஆட்படுகின்றான். அதுல ஒரு பாதிப்பு சமீபத்தில் நாம பார்த்தோம். கீழக்கரையில நோன்பு நேரத்துல பள்ளி வாசல்ல பெண்கள் தொலை வர்றாங்க. தொலை வரக்கூடிய அந்த பெண்களிடத்துல கிண்டல் பண்ணுவது போன்ற வேலைகளை இந்த கஞ்சா குரூப்பு செய்கின்றது. அப்போ அதுல நம்ம ஜமாத்துல இருந்து தட்டி கேட்கிறாங்க, போயாராங்க, வண்டியை போட்டு போறான். அதை ஒரு வண்டியை எடுத்து ஓரத்துல பூட்டி வைக்கிறாங்க. காலையில நம்ம பிள்ளைகள் வர்றாங்க. வரக்கூடிய அந்த பசங்கள் இந்த
பசங்களை எதிர்கொள்றாங்க. அவன் அந்த வண்டி எடுக்க போறான். கண்டிப்பா இது எடுக்கக்கூடாது, யாருன்னு தெரியும், நாங்க காவல்துறையில புகார் பண்ண போறோம் என்றெல்லாம் சொல்லும்போது அவர்கள் கேட்கவில்லை. கையில கத்தி, பீச்சர்வாடு இதெல்லாம் கொண்டு வந்து கடைசியில ஒரு பையனை தாக்குறாங்க. ஜமாத்துல கிளை பொறுப்புல இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு அமைதியான பையன் அந்த வாலிபனை தொடையில வெட்டியாடுறாங்க. பல இடத்துல ஏதோ ஒரு அருளால் அந்த பையனுடைய உயிர் காக்கப்படுகின்றது. தொடையில ஒரு நரம்பு, அந்த நரம்புல காயம் பட்டு அது ஒரேடியாக அருந்து போனால் அந்த நரம்பு இதயத்திற்கு செல்லக்கூடிய நரம்பு, அது ஒரேடியாக அருந்து போனால் ஆளு இறந்து போயிடுவார் என்ற அளவிற்கு இருந்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றார் என்றால் சமுதாயத்தில் இந்த போதை பழக்கம் எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு பழக்கம் அவனை சுற்றி வளைத்துக் கொள்கின்றது. அடுத்து இன்னொரு பழக்கம், அவனிடத்துல ஆட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம், பெண்கள் மீது உள்ள அந்த மோகம். இதுல நம்ம நாட்டில் உள்ள சோதனையான ஒரு கட்டம். லவ் ஜிஹாது என்று முஸ்லிம்கள் மீது அடாத பழிய சுமத்தி அந்த மாதிரியான பசங்கள் அது பிரமதத்தில் உள்ள பெண்களை போய், அவனுக்கு இஸ்லாமே கிடையாது, அவன் மார்க்கத்தை தெரிந்தவனும் கிடையாது, அவன் இந்த காதல் கத்தரிக்காய் என்று இது போன்று இந்த பெண்களை போய் தேடி அவன் திருமணம் முடிக்கிறான். இந்த அளவிற்கு இந்த காதல் என்பது ஒரு இளைஞனுடைய பாதையில் குறுக்கிடுகின்றது. நம் சமுதாயத்தில் உள்ள பசங்களிடத்திலும் அது போன்ற ஒரு உணர்வு இருக்கின்றது. ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கா, வீட்டில் முறையாக பேசி எனக்கு திருமணம் முடிங்க என்று சொல்வதுதான் மார்க்கம். இதை விட்டு விட்டு அந்த சந்தில நின்னா பார்க்கிறது, அந்த பெண்ணை அந்த சந்தில இருந்து பார்க்கிறது, ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஜன்னல்ல இருந்து பார்க்கிறது, அதற்கு தக்க இவன் என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகுதுன்னு பாட்டு படிக்கிறது. இந்த மாதிரியான அளவுல இவர்களுடைய இந்த காதல் என்ற இந்த மோசமான ஒரு பழக்கம் இளைஞர்களிடத்தில் ஊடுருவி இருக்கின்றது. இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், அன்று இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க, அதை நான் சுருக்கமாக உங்களிடத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆணழகர். அப்படிப்பட்ட அந்த ஆணழகர் அவரு வசக்கேடாக ஒரு வீட்டில் மாட்டிக்கொள்கின்றார். அந்த பெண்மணி அவங்கள தவறான பாதைக்கு அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுதும் மந்திரியினுடைய மனைவி அவங்கள தவறான பாதைக்கு அழைக்கின்ற பொழுது அங்கிருந்து தப்பி ஓடி வர்றாங்க. அந்த பெண்ணு விடல்ல, கடுமையான முறையில சட்டையை பிடித்து இழுத்து கிழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலவாய்ந்த அளவுல அந்த பெண்ணு அவர்களை பலவந்தமாக அடைவதற்கு துடிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பி வர்றாங்க. கடைசியில கணவரை முன்னால வர்றாங்க. அந்த பழியை கூட அவர் மீது தூக்கி போடுறாங்க. இப்போ இந்த கட்டத்தில் அந்த பெண்ணு சொல்றாங்க, அவர் என்னுடைய அந்த கட்டளைக்கு இணங்கவில்லை என்றால் அவரை நான் சிறையில் அடைப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன தெரியுமா? ரப்பி சிஜுனு அஹப்பு இலைய, இறைவா சிறைச்சாலை எனக்கு மேலானது. அவங்க இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நீங்கள் கவனியுங்கள். கால ரப்பி சிஜுனு அஹப்பு இலைய. எங்க ஊர்ல என்னுடைய தெருவுலையே அவர் வஃபாத் ஆயிட்டாரு. அவர் ஒரு செய்தியை சொல்வார், பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாதிரி இருக்கும். அவர் சொல்றது 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. ஒன்று என்னவென்றால் காவல்துறையில மாட்டி சிறைச்சாலைக்கு போறது. அடுத்து கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரியான விவகாரங்கள். இன்னொன்று மருத்துவமனை. இது மாதிரியான இந்த விவகாரங்கள்ல மாட்டக்கூடாது என்று சொல்வார். அப்போ இந்த சிறைச்சாலைக்கு போவது என்பது இருக்கின்றதே, அது யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒரு
நிர்கதியான நிலையில் இந்த பெண்ணிட்ட மாட்டி விட்டார்கள். அப்போது இறைவனிடத்துல கேட்கிறாங்க, இந்த பெண்ணு இல்லம் அவர் இந்த என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்று சொல்லும் போது அதற்கு அவங்க சொல்றாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, சிறைச்சாலை எனக்கு மேலானது, மிம்மா யதுஊனனி, இந்த கூட்டம் என்னை எந்த தவறான பாதைக்கு அழைக்கின்றதோ, மிம்மா யதுஊனனி இலை, எந்த தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்றதோ அதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது. ஓ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதவுன்னு, இந்த பெண்களுடைய சதியை விட்டு என்னை நீ தடுக்கவில்லை என்றால், அஸ்பு இலைகின்ன, இந்த பெண்கள் பக்கம் சாய்ந்து வாக்கும் மினல் ஜாகிலீன், நான் அறிவிலிகளுடைய அறிவிலிகளுடைய லிஸ்ட்ல நான் ஆயிடுவேன், அந்த பட்டியலில் இடம் பெற்று விடுவேன் என்று இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள். உலகத்தில் யாராவது தன்னுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக வேண்டி சிறைச்சாலை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்களா? சிறையில போய் மாட்டிக்கிற கூடாது என்று பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் இவர்கள், இந்த பெருமான், இந்த கற்பு நெறியாளர் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை பாருங்க, என்னைய சிறைச்சாலையில் நீ போட்டு விடு என்று கேட்கின்றார்கள். ரப்புல் ஆலமீனும் ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, இறைவன் அவருடைய பிரார்த்தனை ஏற்று ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அந்த பெண்களுடைய சதி வலையை விட்டு அவர்களை காப்பாற்றி விட்டான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அவன் செவியுறக்கூடியவன், நன்கு அறிந்தவன். அவர் நிரபராதி என்று தெரிந்தும் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். எவ்வளவு காலம் சிறையில் இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டு கணக்கு நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அனுபவித்த அந்த சிறை சாலையினுடைய சோதனை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல அழகாக படம் பிடித்து விடுகின்றார்கள். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிறைச்சாலையுடைய வாழ்க்கையை பற்றி. மன்னருக்கு ஒரு கனவு ஏற்படுகின்றது. அதற்குண்டான விளக்கத்தை தெரிவதற்கு, அதை சொல்வதற்கு தகுதியான ஆளு யூசுப் தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று தெரிந்து விடுகின்றது. அவரை போய் கூப்பிட்டு வாங்க என்று அழைப்பாளர் அழைக்க செல்கின்றார். சுருக்கமாக சொல்கின்றேன், அழைக்க செல்கின்றார். அப்படி அழைக்க செல்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நிரபராதி என்று நிரூபணம் ஆகாத வரை ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி விடுகின்றார்கள். என்ன அழகான ஒரு வாய்ப்பு! சிறைச்சாலையில மாட்டின உங்களுக்கு தெரியும், ஜாமீன் எடுத்து விட்டு பேரை வாசிச்சா போதும், அவன் நம்ம பேர் வராதா நம்ம பேர் வராதா என்று காத்திருப்பான். அதான் சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை. தௌஹீத் ஜமாத்துல ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சிறைச்சாலை அனுபவம் எல்லாம் இருக்கின்றது. அந்த மாதிரியான அளவுல ஆரம்ப கட்டத்தில் உள்ளவரிடத்தில் கேட்டால் இந்த அனுபவம் தெரியும். அவன் அழைக்கும் பொழுது ஓடோடி வருவதற்கு தான் விரும்புவார்கள். ஆனா இந்த மாமனிதர், இந்த கற்புக்கு அரசர், அந்த அழைப்பாளர் கூப்பிடும் போது நான் நிரபராதின் நிரூபணம் ஆகணும், இல்லை என்றால் இங்கிருந்து ஒரு அடி நான் எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொன்னார். என்று சொன்னால் அவருடைய அந்த கற்பு நெறியை நீங்கள் பாருங்கள். அதற்கு பின்னால் விசாரணை நடக்கின்றது, அவர்கள் நிரபராதி என்று நிரூபணமாகின்றது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள், லவ் லபிஸ யூசுப் லவ் லபிஸ்து மா லபிஸ யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த அந்த கால அளவிற்கு நான் சிறைவாசத்தை அனுபவித்து இருந்தால் லஅஜப்து தாயிய, அந்த அழைப்பாளர் கூப்பிட வந்தவுடனே சாடி ஓடி வெளியே வந்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்றால் அப்ப அன்றைக்கு வாழ்ந்த அந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு கற்பு நெறி உள்ள மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இளைஞர்களாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள், அதிலையும் இந்த காலகட்டத்தில் காதலிப்பது என்பது நமது சமுதாய வட்டத்துக்குள்ளும் கூடாது, வெளியிலையும் கூடாது. ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கா அல்லது அந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, நேரடியாக பெற்றோருடன் சந்திச்சு பேசி திருமணத்தை முடிக்க வேண்டியது. அப்படி சம்மதிக்கலையா, அடைந்தால் மகாதேவி, இல்லைனால் மரணதேவி, சேர்த்துட்டு போல். உன்னை போல ஆட்கள் சமுதாயத்திற்கு தேவையில்லை, அப்படிதான் சொல்ல தோன்றுகின்றது.
தற்கொலை செய்யக்கூடாது. என்னடா வந்துருச்சு, அவன் வீட்டுக்காரன் பெண் வீட்டுக்காரன் பிடிக்கலன்னு சொன்னா போயிட்டே இருக்கணும். நான் அந்த பெண்ணை கடத்திக்கிட்டு போயிடுவேன், தூக்கிட்டு போயிடுவேன். என்ன நினைத்து கொண்டு இவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அப்ப அதனால இந்த பெண்களை கடத்திட்டு போறது, ஓடுறது, இது இன்றைக்கு இளைஞர்களிடத்துல இந்த பழக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இது நம்முடைய சமுதாய வட்டத்திற்குள் இருந்தால் பரவாயில்லை, நான் அதை ஆதரிக்கவில்லை. இதை கொஞ்சம் ஏதோ நம்ம பிரச்சனையை சமாளித்துக் கொள்ளலாம். பிரமதத்தில் வெளியில் போய் உள்ள பெண்களை நான் காதலிக்கிறேன் பேர்வழி என்று போகின்ற பொழுது அது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வகுப்பு கலவரமாக மாறக்கூடிய அளவில் சூழல் இன்றைக்கு மாறி இருக்கின்றது. இப்படி ஏதாவது எங்காவது ஒரு வேலிதாடிய வெள்ளாடுகளாக, கோடாரி காம்புகளாக சமுதாயத்தில் உள்ளவர்கள் இப்படி வெளியே போகின்ற பொழுது அதை எதிரில் உள்ளவர்கள் ஒரு மத பிரச்சனையாக, கலவரத்துக்குரிய பிரச்சனையாக, கலவர தீயாக அவர்கள் மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால இளைஞர்கள் அன்றைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல பலவிதமான தீமைகள், சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள், இதுல நிறைய பேர்கள் கவிழ்ந்து கிடக்கின்றார்கள். அதாவது ஒரு காலத்துல சலாம் வாங்கின உடனே சுமானல்லா சொல்லுவோன்னு கண்டோம். இப்ப என்ன செய்யறானா, செல்லை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சாராம். எப்போது பார்த்தாலும் சரிதான் செல்ல தான் கிடக்கிறான். நம்ம ஒரு காலத்துல இதுக்கு முந்தி எதிர்த்தாப்புல எவனாவது பேசி தனியா பேசிக்கிட்டு வந்தான், என்னடா இது லூஸ் மாக்கானா இருக்கான் அப்படின்னு பேசுவோம். இப்போ என்ன செய்யறான்னா தனியாவே பேசுவான் அப்படின்னு செஞ்சுட்டு வரான். என்ன பிரச்சனையும் தெரியும் பார்த்தா ப்ளூடூத் மாட்டிருக்கான், அது திறந்துருச்சு. அதனால இவன் இப்படி பேசிட்டு போறாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. யாரை பார்த்தாலும் சரிதான். ஒரு ட்ரெயின்ல போய் உட்கார்றோம், உட்கார்ந்த உடனே வலுக்கட்டாயமாக எதிர்த்தார் போல் இருந்திருக்கக்கூடிய சகோதரர் இடத்துல அவர் எந்த மதத்தை சார்ந்துள்ளாரும், உங்களுக்கு எந்த ஊரு, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு விசாரிப்போம். இப்ப அதெல்லாம் கிடையாது. இவன் போறான், உட்கார்றான், டாக்டர் மாதிரி இப்படி மாட்டுறான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், படுத்து கிடக்குறான். என்ன நடக்குது? ட்ரெயின்ல பக்கத்தில் உள்ளவனுடைய பேக்கை எவனாவது திருட தூக்கிட்டு போனாலும் சரிதான் தெரிய மாட்டாங்க. என்னப்பா அந்த மாதிரி பேக் வச்சிருந்தா காணா போச்சு, எனக்கு தெரியாது சார் என்று இவன் நான் உண்டு என் வேலை உண்டு என்று அந்த செல்லில் முடங்கி கிடக்கக்கூடிய, அடங்கி கிடக்கக்கூடிய அந்த நிலையை நாம பார்க்கிறோம். இது எந்த அளவிற்கு சென்று விட்டது என்றால் சமீபத்துல தான், அதாவது 2014 என்று நினைக்கின்றேன், பள்ளிக்கரணையில சென்னையில நான் தனியாக இருக்கின்றேன். இதுல முகநூல்ல ஸ்டேட்டஸ், அதுல ஒரு படம் இருக்கிறான், போட்டா லைக்குன்னு ஒரு குரூப் கிளம்பியாரான். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பெரிய படையே இன்றைக்கு முகநூல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பெண்ணை இப்படி போட்ட உடனே என்ன நடக்கின்றது? இது சும்மா கிடக்கக்கூடாதா? 2 பேர் வீட்டுக்கு வர்றான், கற்பழிக்கிறான், ஆளை கொலை செய்து விட்டு போய் விடுகிறான். இது எப்போது தெரிய வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த முகநூல் உள்ள அந்த போட்ட அந்த ஸ்டேட்டஸை பார்த்து காவல்துறை உள்ளே ஊடுருவி பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு அநியாயம், அக்கிரமம், படுகொலை நடந்திருக்கின்றது. அப்போ ஆணும் பெண்ணும் இந்த முகநூல்ல சங்கமம் ஆகிறது இருக்கின்றதை, இது விபச்சாரம். இதுலையும் கேடுகிட்டது என்றால், கடந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா காதலிப்பாங்க, நம்ம காதலிக்கிற அந்த ஒரு விஷயம் அது ஒரு விபச்சாரம் என்றே நாம சொல்கின்றோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி காதலிக்கும் போது எவ்வளவு கண்டாலும் காதலிச்சிருவானா. அதனால என்ன செய்தாங்க, கண்டதும் காதல் ஒழிக அப்படின்னா, காதலிக்கிறத நல்ல ஆழ்ந்து யோசித்து பார்த்து இவ எங்க உள்ளவா என்று தெரிந்து அதை போல அந்த பெண்ணு இவன் எங்க உள்ளவன், இந்த ஹிப்பி எங்க உள்ளவன், இவன் நல்ல ஆளா என்று பார்த்து காதலிக்கணுமா. இப்படி காதலிச்சு கல்யாணம் முடிச்சதுலாம் அவன் அப்படியே கைகள் விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இதுல என்ன நடக்கின்றது என்றால், ஒருத்தன் முகநூல்ல ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அது கேட்கிற பணத்தை பூரா போட்டு விடுறான். இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை பார்க்க முடியுமாங்க உலகத்துல? ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தா அழகா இருந்துச்சு, ரசிச்சான், ஏதோ அவ சொன்னா என்று காசு அனுப்பியிருந்தால் கூட ஜீரணித்துக் கொள்ளலாம்.
இவன் காசை பூரா அனுப்பிட்டு கடைசியில் உன்னை நான் நேரில் பார்க்கணும் கண்மணி அப்படின்னா, அதுக்கடுத்து அவ போனாலே அதுதான். இவன் கடைசியில் தற்கொலை அளவிற்கு சென்று கடைசியில் அங்கிருந்து அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றான். அந்த ஐடி மாயமான ஐடி, என்ன ஐடினே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவன் சமுதாயத்தில் இந்த முகநூல் பழக்கம், சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் இளைஞர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இளைஞர்கள் என்று சொன்னால் ஒரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இருக்க வேண்டும். எப்படி இருந்தாங்க அவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில தினந்தோறும் காலையில நபி தோழர்கள் தாங்கள் கண்ட கனவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லி விளக்கம் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறாங்க, நாமும் இப்படி ஒரு கனவு கண்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணுமே, அதற்குண்டான தாற்பயத்தை கேட்க வேண்டுமே என்று அவர் ஆசைப்படுறார். ஒரு நாள் அப்படி தூங்குகின்ற பொழுது புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அவர் தூங்குறாங்க. அவங்களுடைய கனவுல 2 மலக்கு அவங்களை இழுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் ஹதீஸ் பெருசு, சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். நரகம் ஒரு கிணறு போன்று அவரிடத்தில் காண்பிக்கப்படுகின்றது. அவன் அதுக்கு சோறெல்லாம் இருக்கின்றது. அவுது பில்லாஹி மினன்னார், அவுது பில்லாஹி மினன்னார் என்று அவங்க துவா செய்கிறாங்க. இன்னொரு மலக்கு அவங்கள பார்த்து லன் துரா, நீ ஒன்றும் இனிமே கவலைப்பட வேண்டாம் என்று அவங்களுக்கு சொல்றாங்க. இந்த செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான தன்னுடைய சகோதரியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் பகிர்ந்தார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நஅமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல். அப்துல்லா நல்ல பிள்ளை, அவரு இரவுல தஹஜ்ஜுத் தொழ வேண்டுமே என்று சொல்கின்றார்கள். அன்றிலிருந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொழுகையை விடுவது கிடையாது. இரவுல அவர்கள் நீண்ட நேரம் விழிப்பவர்களாக இருந்தார்கள். கனவு காணுங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த இளைஞர் எப்படி கனவு கண்டிருக்கிறாங்க இபாதத்துல. நான் ஏற்கனவே சொன்னேனே ஒரு ஹதீஸ், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, ஒரு இளைஞன் தன்னுடைய இறைவனுடைய வணக்கத்திலேயே திளைத்திருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு நாளைக்கு மஹ்ஷர்ல 7 பேர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிழல்ல இவருக்கும் பங்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? நாம பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பின தொழுகையை மட்டும் தொழுது விட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல இளைஞர் கிடையாது. போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த போர்க்களத்துல தானும் ஒரு போராளியாக ஆக வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு செல்கின்றார்கள் உஹது போர்க்களத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயசை பார்க்கின்ற பொழுது 14 வயது ஆகின்றது. நீ போ என்று அனுப்பிவிடுகின்றார்கள். அடுத்தும் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். கந்தக் போர் வருகின்றது, அஹ்ஸாப் போர் வருகின்றது. 15 வயது ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. 15 வயது என்று சொன்ன உடனே அந்த போர்க்களத்துல அவர்களை பங்கெடுப்பதற்கு அனுமதிக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று மினல் முஃமினீன ரிஜால், மக்கள்ல ஒரு சாரார் இருக்கின்றார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ், தன்னுடைய உயிரை அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த மக்கள் இருக்கின்றார்கள். ஒமின்ஹும் மன் கல்லா நஹம்பஹு, அப்படிப்பட்டவர்கள்ல தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றியவர்கள் உண்டு. ஒமின்ஹும் மன் யன்தலிர், அந்த லட்சியம் எனக்கு கிடைக்காதா என்று காத்திருப்பவர்கள் உண்டு. உமா பத்தலு தப்தீலா, அந்த இறைவனுக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் கொஞ்சம் கூட மாற்றம் செய்யவில்லை என்று குறிப்பிடுகின்றானே. அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற இளைஞர்களாக நாம் ஆக வேண்டும். அதனால்தான் இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்ற இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த இளைஞர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துக்கள்ல பலவிதமான ஆபத்துக்கள். இதுல ஒன்றை நான் சொல்லிக் கொள்கின்றேன். பெற்றோர்கள் அவங்க தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பதோடு நம்ம என்னதான் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்தாலும், கோட்டைக்குள் விட்டு வளர்த்தாலும், இன்றைக்கு உள்ள இந்த நவீன காலம், தகவல் தொடர்பு சாதனம் இன்றைக்கு அவனிடத்துல ஊடுருவி பாய்கின்றது. அந்த அளவிற்கு இந்த தகவல் தொடர்பு சாதனத்தினுடைய வளர்ச்சி புரட்சி கொடிகட்டி பறக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவன் ஒரு முகநூல்ல உள்ளே நுழைந்து வழி தவறி போய்விடலாம். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு செய்தியின் மூலமாக வழி தவறி விடலாம். அப்படிப்பட்ட நிறைய சூழல்கள் கடந்த காலத்துல இளைஞர்களுக்கு காத்திருந்தன. ஆனால் இன்றைக்கு மிக அதிகமான அளவில் இளைஞர்களை சுற்றி வளைத்திருக்கின்றன. கடந்த காலத்துல ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவன் திரையரங்கில் போய் பார்த்தான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த கையளவு கைபேசியில எல்லா விதமான அனாச்சாரங்களும் ஆபாசங்களும், இவற்றில் நல்லவையும் உண்டு, கெட்டவையும் உண்டு. அவன் இந்த இளைய பருவத்தில் உள்ளவர்கள், அதுவும் அடோலசென்ட் என்று சொல்லப்படக்கூடிய வளர் இளம் பருவத்தினர் இருக்கின்றார்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி, மிக அதிகமான அளவுல இந்த வலையில் விழுந்து கிடப்பதை நாம பார்க்க முடிகின்றது. அப்ப அதனால நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இறைவனிடத்துல துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்கள் நம்ம பிள்ளை தங்கமாகவே இருக்கட்டும், நம்ம பிள்ளை வைரமாகவே இருக்கட்டும், நம்ம பிள்ளை மாணிக்கம் என் பிள்ளையா அந்த பெண்ணையா அப்படிலாம் ஏறெடுத்து பார்த்திருப்பானா, அவன் குனிஞ்சதால நிமிரவே மாட்டான் அப்படிலாம் பெற்றோர்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய நம்பிக்கை பாழாக வேண்டாம், உங்களுடைய நம்பிக்கை மோசமாகிவிட வேண்டாம். அல்லாஹ் அந்த நம்பிக்கைக்கு தக்க உங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் இறைவனிடத்தில் செய்யக்கூடிய அந்த துவாவை நாம விட்டுவிடக் கூடாது. நாம பிள்ளைக்கு பெற்றோர்களுக்கு அவன் நல்லறத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவனுடைய தாய் மிக சிரமத்தோடு ஹமலத்துஹு குருஹா கஷ்டப்பட்டு சுமக்கின்றாள், குருஹா கஷ்டப்பட்டு அவனை பெற்றெடுக்கின்றாள். சுமக்கூடிய காலம், பால் குடியை நிறுத்தக்கூடிய காலம் என்று மொத்தத்தையும் சேர்த்தால் 30 மாத காலங்கள். ஹத்தா இதா பலகா சுத்தகு, அந்த பையன் ஒரு பருவ வயதை அடைந்து அதை தாண்டி பலகை 40 சனா 40வது வயதை அடைகின்ற பொழுது ஆல ரப்பி, அவன் இறைவனிடத்தில் கேட்கின்றான், அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அமல சாலிஹன் தர்லா வஅஸ்லிஹ் லி ஃபி துர்ரியதி இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். என்ன அர்த்தம்? இறைவா, நீ எனக்கு ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ வாய்ப்பளி. அமல சாலிஹன் தர்லா, நீ திருப்தி விடக்கூடிய அமலை செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளி. அமல சாலிஹன் தர்லா வஅஸ்லிஹ் லி ஃபி துர்ரியதி, என்னுடைய சந்ததியை, என்னுடைய பிள்ளை குட்டிகளை நீ சீர்படுத்து. இன்னி துப்து இலை, நான் முன்பக்கமே திரும்பி விட்டேன். இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று அவன் பிரார்த்தனை செய்கிறான் என்று 40வது வயதை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான் என்று சொன்னால், அந்த இளைய வயது இருக்கின்றதே, பெற்றோர்களுடைய சொல்ல அவன் அந்த கட்டம் மறுக்கக்கூடிய கட்டம் தான். அந்த வாலிப முறுக்கு இருக்கின்றது, அந்த வாலிபத்தினுடைய அந்த திமிரு கூட என்று சொல்லலாம். அந்த வாலிபத்தினுடைய அந்த துடிப்பு, பெற்றோர்கள் சொல்றதெல்லாம் அவனுக்கு கசப்பாகவே தெரியும். அந்த கட்டத்தை அவன் கடந்து வருகின்றான் என்று சொன்னால் நம்முடைய கையில் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரையில அவன் பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான், அந்த பிள்ளைய பாழாக்கிட்டான் என்று சொல்வார்கள். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது. காரணம் என்னவென்றால், அந்த வயசுல உள்ள அந்த வாலி வயதில் உள்ள பிரச்சனைகளை கண்கூடாக இன்றைக்கு காணுகின்ற பொழுது நம்முடைய மனம் பதறுகின்றது, சிதறுகின்றது. அதனால நம்முடைய
பிள்ளைகளுக்காக வேண்டி நாமும் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியதி, இறைவா என்னை தொழக்கூடியவனாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கிவை, என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கிவை என்று கேட்கின்றார்களே. அர்த்தமுள்ள துவா, ஆழமுள்ள துவா. அதனால நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு சூழல் மாறி போய் கிடக்கின்றது. பள்ளிக்கூடத்திற்கு தானே பிள்ளை அனுப்பி வைக்கிறோம். அவன் போய் படிச்சு ஒரு பட்டதாரியாக வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்ற பொழுது, தமிழ் இந்துவில தொடர்ந்து சுகாதார செய்திகளை எழுதக்கூடியவர் கு கணேசன் என்பவர். அவர் எழுதுகிறார், 2022 ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனை அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அவன் போதையில் இருக்கிறான். என்ன கேட்டா, பள்ளிக்கூடத்திலே இன்றைக்கு போதை பொருள் விநியோகமாகின்றது பாருங்க. அதே போல ஒரு பெண் பிள்ளை 10வது வகுப்போ 11வது வகுப்போ சரியாக மார்க் எடுக்கவில்லை, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா என்று பார்க்கின்ற பொழுது போதை பொருட்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்குள் ஊடுருவுகின்றது. அதான் வேதனையாக இருக்கின்றது. பாடசாலை என்பது பிள்ளைகளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஒழுக்கத்தினுடைய சிகரமாக திகழ வேண்டிய ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கு ஒழுக்க மாண்புகளுடைய வீழ்ச்சி களமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது என்று வருகின்ற பொழுது நம்மால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு பிள்ளைகளை இன்றைக்கு இந்த போதைப் பொருட்கள் ஆட்கொண்டு இருக்கின்றன, அவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களும் அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. எங்க பார்த்தாலும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அதுல செல்ஃபி எடுக்கிறது, இது இளைஞர்களிடத்துல ஊடுருவி போயிருக்கின்றது. 2014 சத்தீஸ்கர்ல ஒரு 13 வயது பையன், அவனுடைய பேர் கேத்தான் போதர், என்ன பேரை இருந்துட்டு போயிட்டு, கேத்தான் போதரோ ஃபாதரோ, அவனுக்கு உள்ள வேலை என்ன கேட்டா, எங்க பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கிறது. அது இன்றைக்கு எங்க பார்த்தாலும், அதாவது ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்றான், ஜன்னத் ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு விதவிதமான சாப்பாடுகள் இருக்குது, அதை எடுத்து நாங்கள் எல்லாம் நாளை மறுமையில சொர்க்கத்தில் இருக்கோம். என்னடா செய்தியை சொல்றீங்க? ஜன்னத் ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு நாங்க சொர்க்கத்தில் இருக்கோம், இதுல என்ன செய்தி இருக்கின்றது? அதை ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்ல போட்ட உடனே கீழே அப்படி லைக் பறக்குது. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா, அட கிரிக்கங்களா, என்ன கூட்டண்டா இது? இதுல என்ன செய்தி இருக்கு? ஒரு 4 ஏழைக்கு உணவு கொடுத்து என்று வந்தால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஏழைக்கு உணவு கொடுக்கிறது, இதை பார்த்து ஒரு 4 பேர் கொடுக்கட்டும் என்று நீ போய் வச்சு அங்க வச்சு கிரில் அது இதுன்னு சொல்லி போட்டு வச்சு மாட்டி எடுத்துட்டு, இதை எடுத்து கோழி சப்பையை தூக்குன மாதிரி ஒரு போட்டோ, அது அப்படி கடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. என்ன இதுல ஒரு பயன் இருக்கிறது? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணுமா, பார்க்க வேண்டாமா? அப்ப பார்க்கின்ற பொழுது இவன் என்ன செய்யறானா, வித்தியாசமா, அதாவது அவர் தகப்பனாரு ட்ரெயின்ல பைலட்டா இருக்கிறார், இன்ஜின் ஓட்டுநராக இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொண்டு இவன் விதவிதமா எடுத்து போறான், லைக் பறக்குது. பார்த்தான் ஒரு தடவை ட்ரெயினுக்கு மேலே ட்ரெயின் போயிட்டு இருக்குது, அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல ஏறி அப்படியே ஃபேஸ்புக் எடுத்து அப்படியே கையை அப்படி தூக்குறான். அவ்வளவுதான், மலக்குள் மௌத் வந்தாரு. மேல உள்ள உயர் அழுத்த மின்சார கம்பியில கைப்படுகின்றது, தம்பி கீழே ஒன்றான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்ன இருக்கின்றது? இது ஏதாவது ஒரு பயன் இருக்கின்றதா? அப்போ சமூக வலைதளம் இப்படி அவர்களை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப அதனால இது போன்று இளைஞர்களை இன்றைக்கு வழியெடுக்கக்கூடிய சாதனங்கள் நிறைய காத்திருக்கின்றன. இதுல ஒரு இளைஞன் அந்த தாண்டி 40 வயதை அடைந்து விட்டான் என்று சொன்னால், அவன்தான் நான் வாசித்து காட்டினேனே அந்த வசனத்தில் வரக்கூடிய அந்த துவா ஓதக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆகின்றார். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனாக இன்றைய இளைஞர்கள் தலையெடுக்க வேண்டும். நாளை தலைமுறையினராக வர வேண்டுமே தவிர நாளைக்கு வரக்கூடிய ஒரு தருதலையாக வரக்கூடாது.
பிள்ளைகள் என்பவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இளைஞர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சோதனையில மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இதை நாம விரிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இருந்து நாம காக்கப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயம் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம சமுதாயத்தை காக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞர், அவர் மக்களுக்கு மத்தியில ஏகத்துவத்தை போதித்தார். அப்படி போதித்து அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில திரும்ப திரும்ப அந்த பிரச்சாரத்தை எடுத்துரைத்தார். அப்படி எடுத்துரைத்த அந்த கட்டத்தில் கடைசியில ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலன் அவர்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த மக்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். வந்தால் முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை, தப்பிப்பதற்கு வழி இல்லை. கால அஸ்ஹாபு மூசா இன்னா முதரக்கும், மூசாவுடைய தோழர்கள் சொல்கின்றார்கள், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், சிக்கிக்கொண்டோம் என்று சொல்கின்ற பொழுது, கல்லா, அப்படி கிடையாது. இன்னமய ரப்பி, என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கின்றான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் இருந்து உத்தரவு வருகின்றது, அனதுரிப்யாசாக்கள் பஹர், உங்களுடைய கைத்தடியை வைத்து நீங்கள் கடலை அடியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். 12 பாகங்களாக 12 பாலங்களாக புரிகின்றன. கடல் சுவராக எழுந்து நிற்கின்றது. உள்ளே செல்கின்றார்கள், வெளியே வருகின்றார்கள் பாதுகாப்பாக. அதே கடல்ல ஃபிரௌன் வருகின்றான், உள்ளே சென்று விடுகின்றான். அவர்களை காத்தது எது? அந்த சமுதாயத்தை காத்தது எது? அந்த இளைஞர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு போதித்த அந்த கொள்கை அந்த மக்களை காத்தெடுத்தது. இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொள்கின்றோம் தௌஹீத் ஜமாத், அந்த கொள்கையை தான். இன்றைக்கு என்ன நெருக்கடி வரட்டும் இந்தியாவில், நம்மையே அழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அழிக்க கூட படலாம். ஆனால் இந்த ஏகத்துவம் என்ற அந்த ஜோதி இருந்தால் நிச்சயமாக நாம இந்த நாட்டில் காக்கப்படுவோம். இதை நோக்கித்தான் இளைஞர்கள் பயணிக்க வேண்டும். இதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க சிலை வணக்கத்தை பத்தி விமர்சிக்கின்றார்கள். சிலைகளை கூட உடைத்து விடுகின்றார்கள். ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டு விடுகின்றார்கள். அப்ப யாரப்பா செய்தா? மன்ஃபால பி ஆலியத்தினா, அதான் இந்த நம்முடைய இந்த கடவுளுக்கு தீங்கிழைத்தவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது, ஆலு சமிஅனா ஃபதைன் எதுக்குருகும், நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு இளைஞர், கவனத்தில் வைங்க, இதை இந்த தெய்வங்களை விமர்சித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னோம்னா விசாரிக்கிறாங்க. அவரு அழகான முறையில பதில் சொல்றாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முறையை பின்பற்றியிருந்தாலும் அவர்கள் உடைப்பு நடவடிக்கையை எடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த வழியை காட்டவில்லை. இதுல அந்த தெய்வங்களுக்கு சக்தி இல்லை என்று இன்றைக்கு நம்ம வாதபூர்வமாக அழகான முறையில நிறுவலாம். இந்த முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை அவர்கள் திருத்துவதற்காக வேண்டி இந்த இளைஞர் தன்னையே களப்பலிக்கு ஆட்படுத்திக் கொண்டார். நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகின்றார். அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து அவர்கள் காக்கப்படுகின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிமாக இன்றைய சமுதாய இளைஞர்கள் உருவெடுக்க வேண்டும். இன்னொரு நிகழ்வு, அவர்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கின்றான். அந்த இளைஞர்கள் அந்த நாட்டில் அந்த மக்களிடத்துல அவங்க பார்க்கறாங்க, இணை வைப்பு தலைவிரித்து ஆடுகின்றது. அப்ப அந்த மக்களோடு சேர்ந்து வாழ முடியுமா என்று பார்த்துவிட்டு அவங்களே பேசிக் கொள்கின்றார்கள். நீங்கள் இந்த மக்களை விட்டும், இவர்கள் இணை வைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள், ஷிர்க் வைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள், நம்மை ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் வணங்க விடவில்லை, வாழ விடவில்லை. உமா யாபுதூன, அவர்கள் அந்த எந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அந்த தெய்வங்களை விட்டும் இந்த மக்களை விட்டும் நீங்கள் விலகி விட்டீர்கள் என்று சொன்னால்
அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகின்றீர்கள் என்று சொன்னால் ஒரு குகையில போய் நீங்க தஞ்சம் அடைந்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். யன்ஷுர்லக்கும் ரப்புக்கும், நீ குகன் பார்க்காத, இந்த மக்களிடத்தில் உள்ள பகை இருக்கின்றதே அது நம்மை இணை வைப்பில் இறைவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் நீங்க குகையில நுழைந்தா கூட உங்களை காப்பாற்றுவான். ரஹ்மத்திஹி, தன்னுடைய அருட்கொடையினால் காப்பாற்றுவான். அமரிக்கும் மிர்ஃபகா, உங்களுடைய இந்த ஏகத்துவ போராட்டத்தில் ஒரு எளிய பாதையை உங்களுக்கு வகுத்து தருவான் என்று சொல்கின்றார்கள். அத மாதிரி குகைக்குள்ள போறாங்க. அவங்க அப்படி போன உடனே இறைவன் பிரார்த்தனை செய்யறாங்க. ரொம்ப உருக்கமான சம்பவம். சூரத்துல் கஹ்ஃப்ல எடுத்து பாருங்க. படிக்க 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 நம்முடைய உள்ளத்தில் அது தரக்கூடிய சத்து சாரம் என்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை உறுதிப்பாடு. அவங்க சொல்றாங்க, இது அவள் ஃபித்திய துயலல் காம், குகைக்குள் அந்த இளைஞர்கள் ஒதுங்கிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுங்க ரஹ்மா, இறைவா உன்னிடத்தில் இருந்து ஒரு அருட்கொடை எனக்கு கொடு, வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நேர் வழியில் செல்வதற்கு எங்களுடைய காரியத்தை நீ எளிதாக்கி கொடு என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், அதுதான் செவுட்டில் அடித்து விட்டோம் என்று சொல்கின்றான். செவுட்டில் அடிக்கிறதுனா என்ன? அவர்களுடைய செவி புலன் தான். ஒரு மனிதனுக்கு எல்லோருக்குமே கேட்கக்கூடிய, தூங்குனா கேட்கக்கூடிய ஒரு சக்தி காது தான். அதனாலதான் அலாரம் வச்சு நாம் எழுந்திருக்கிறோம். அப்ப நாம அவர்களுடைய செவிப்பர்களை அடித்தோம். சில ஆண்டுகள் அவர்கள் என்று சொல்லவில்லை, பல ஆண்டுகள் அவர்கள் அதிலே தங்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அது விரிவாக வருகின்றது. பல ஆண்டுகளாக அவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு காதம் மூடிட்டோம். என்னன்னா, அவங்க அந்த சம்பவத்தில் சூரத்திற்காக படிக்கிற போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 300 வருடம் 309 வருடம் என்று வருகின்றது. ஆக நீண்ட ஆண்டுகள் தூங்கி எழுந்து விட்டார்கள். காலசக்கரம் மாறிவிட்டது. வேறொரு சமுதாயம் உருவாகிவிட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு உணவு இல்லாம, தண்ணீர் இல்லாம 300 வருஷத்துக்கு மேல, அல்லாஹ் தான் அறிந்தவன், அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். நீண்ட காலம், பல நூற்றாண்டுகள், சில நூற்றாண்டுகள் அவங்க உறங்கி இருக்கிறாங்க. ஏகத்துவத்திற்காக வேண்டி ஒதுங்கினாங்கல்ல, அவங்க நினைத்தது போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருட்கொடையை கொடுத்து அந்த மக்களை ஷிர்கில் இருந்து காப்பாற்றினானே, அந்த நாயன், அந்த இளைஞர்களுடைய நாயன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கின்றான். அதனால இன்றைக்கு நம்மிடம் ஷிர்க் வைப்பதற்கு உண்டான அனைத்து முஸ்லிம்களும் முயற்சிகளும் நம் மீது இன்றைக்கு திணிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல நாம நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு ஏகத்துவத்தை தங்களுடைய உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டு அதை மக்களிடத்தில் கொண்டு சென்று இந்த சமுதாயத்தை அவர்கள் காப்பதற்கு முன் வர வேண்டும். இந்த கொள்கை அந்த இளைஞர்களையும் காக்கும், சமுதாயத்தையும் காக்கும், நாட்டையும் காக்கும், நம்மையும் காக்கும் என்று கூறி, அன்றுள்ள அந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்று இன்றுள்ள இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்த்து கொள்ள வேண்டும், தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று கூறி வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.